அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், உயர் அதிகாரிகளையும், பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 73,000 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக பலத்த கரகோஷம் வருக வருக என்று வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் யூனிவர்சல் பிடிஎஸ் என்று நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38,424 ரேஷன் கடைகள் இருக்காங்க சார். 2.28 கோடி கார்ட்ஸ் இருக்காங்க சார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 மாதமாக எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம வெரிஃபை பண்ணி 73,000 கார்டு ரெடியா வச்சிருக்கோம் சார். இன்னைக்கு அதை முதலமைச்சர் தொடங்கி வைக்க போறீங்க சார். சோ எங்களுடைய துறையின் சார்பாக உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று பெரம்பூர் தொகுதியை சார்ந்த 10 நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பயனாளி திருமிகு மு. கல்பனா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். திருமிகு மு. கல்பனா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு பர்வீன் பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக புதிய மின்னணு குடும்ப அட்டையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு சாருமதி செல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ச. கௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு சரண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ரா. பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு ஜெயலட்சுமி லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழரசி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு முதுமகு அஃபான் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு முகமது அஃபான் அவர்கள் திருமிகு இந்துஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ஜன்னத் பெர்தௌஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு ஆர்த்தி துரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு சரஸ்வதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு கவிதா சாம்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு நித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ஃபர்சானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு மோனிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய மின்னணு குடும்ப அட்டையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு அனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு துர்கா தேவி சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ராதிகா கணேஷ் பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
திருமிகு திவ்ய சங்கீதா ஜேக்கப் ஷாரோன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ரஹமத் நிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. திருமிகு சங்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ஷாலினி, தொடர்ந்து திருமிகு வினிதா சரத்குமார், தொடர்ந்து திருமிகு ஹரிதா, தொடர்ந்து திருமிகு காவ்யா, தொடர்ந்து திருமிகு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு மோனோலிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு மேரி ஜஸ்பினா அவர்கள் தமிழ்நாடு அரசின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக புதிய மின்னணு குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ள திருமிகு சோனியா அவர்கள், திருமிகு பர்வீன் அவர்கள், திருமிகு மஞ்சு அவர்கள், திருமிகு சசிகலா இளங்கோவன் அவர்கள், திருமிகு ஜெயலட்சுமி விக்னேஷ் அவர்கள், திருமிகு அப்ரா ஆரிஃப் அவர்கள், திருமிகு லட்சுமி அவர்கள், திருமிகு ரேகா லோவேஷ் அவர்கள், திருமிகு வே வனிதா அவர்கள், திருமிகு எஸ் திவ்யா அவர்கள், திருமிகு சிவா புருஷோத்தமன் அவர்கள் சார்பில் குடும்பத்தினர் பெற்றுக் கொடுக்கிறார்கள். திருமிகு மோசினா பர்வீன் அவர்கள், திருமிகு ஆஜிரா அவர்கள், திருமிகு ரிஸ்வானா பாத்திமா அவர்கள். பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.